சீனாவில் தொழில் முனைவோர் விழுந்த இலைகளை ஒரு உண்மையான வணிகமாக மாற்ற ஒரு புத்திசாலித்தனமான முறையை கண்டுபிடித்துள்ளனர். மக்கள் விழுந்த இலைகளை சேகரித்து அவற்றை ஒரு இயந்திரத்தில் ஊற்றுகிறார்கள். அந்த இயந்திரம் அவற்றை அழுத்தி திடமான வெப்பக்கட்டிகளாக மாற்றுகிறது. இந்த கட்டிகள் குளிர்காலத்தில் வீடுகளை சூடாக்க பயன்படுத்தப்படுகின்றன. செலவு இல்லாத கழிவுப் பொருளிலிருந்து தயாரிக்கப்படுவதால் மூலப்பொருள் செலவு மிகவும் குறைவு. எளிய தயாரிப்பு முறை மற்றும் காலநிலை சார்ந்த அதிக தேவையால் இது ஒரு புத்திசாலித்தனமான சுற்றுச்சூழல் நட்பு வணிகமாக மாறியுள்ளது. மக்கள் பேரல் மிதவை பொருத்தப்பட்ட ரேக் போன்ற கட்டமைப்புகளை ஆற்றுக்குள் தள்ளிச் செலுத்துகின்றனர். முதலில் இது வித்தியாசமாக தோன்றும், பலர் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். உண்மையில் இது கடலோர விவசாயிகள் உருவாக்கிய புதிய நீர்வள வளர்ப்பு முறையாகும். இதை மிதக்கும் விவசாயம் என்று அழைக்கின்றனர். இந்த அமைப்பு நீரில் தள்ளப்பட்டவுடன் அது உடனே நீர்மேல் மிதக்கும் நகர்த்தக்கூடிய தளமாக மாறுகிறது. நடுப்பகுதியில் உள்ள திறந்த இடம் நேரடியாக வலைகளை அமைக்க அனுமதிக்கிறது. அதன் பின்னர் மீன் அல்லது இறால் குஞ்சுகள் அதற்குள் விடப்படுகின்றன. பேரல்கள் மிதவை திறனை வழங்குகின்றன, அதே நேரத்தில் கட்டமைப்பு மனிதர்கள் அதன் மேல் நடக்கத்தக்க அளவு நிலைத்தன்மையுடன் இருக்கும். விவசாயிகள் எப்போது வேண்டுமானாலும் மீன்களுக்கு உணவு அளிக்கவும் அவற்றின் வளர்ச்சியை தேவையான போது பரிசோதிக்கவும் முடியும். ஒரு கான்கிரீட் லாரி மலை உச்சிக்குச் சென்று ஒரு பள்ளத்தில் நேராக பெருமளவு கான்கிரீட்டை கீழே ஊற்றுகிறது. இது முற்றிலும் பைத்தியக்காரமான செயல் போல தோன்றும். சிலர் அந்த அளவு கான்கிரீட் வீணாகிறதா என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கட்டமான இடத்துக்கு நேரடி அணுகல் இல்லாதபோது லாரி அங்கு செல்ல முடியாததால் இப்படி செய்கிறார்கள். தொழிலாளர்கள் ஒரு பள்ளத்தை தோண்டி மேலிருந்து கான்கிரீட்டை ஊற்றி அது அந்த வழித்தடம் வழியாக கீழே பாயச் செய்கிறார்கள். இது புதுமையான விஷயம் அல்ல. தொலைதூர மலைப்பகுதிகளில் சாலைகள் கனரக வாகனங்களுக்கு மிகவும் குறுகியதாக இருக்கும். அப்போது தொழிலாளர்கள் தரையில் நீர்ப்புகா தாள்களை விரித்து கான்கிரீட்டை சரிவில் வழிநடத்தி கீழே செலுத்துகிறார்கள். இதற்கு மற்றொரு வழியும் உள்ளது, கான்கிரீட்டை ஒரு வேனில் ஏற்றி கீழே எடுத்துச் செல்வது. ஆனால் அதற்காக 12க்கும் மேற்பட்ட முறை முன்பின் பயணம் செய்ய வேண்டி வரும். அது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் செயல்திறன் குறைந்த முறையாகும். ஒரு கான்கிரீட் லாரி மலை உச்சிக்குச் சென்று ஒரு பள்ளத்தில் நேராக பெருமளவு கான்கிரீட்டை கீழே ஊற்றுகிறது. இது முற்றிலும் பைத்தியக்காரமான செயல் போல தோன்றும். சிலர் அந்த அளவு கான்கிரீட் வீணாகிறதா என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கட்டமான இடத்துக்கு நேரடி அணுகல் இல்லாதபோது லாரி அங்கு செல்ல முடியாததால் இப்படி செய்கிறார்கள். தொழிலாளர்கள் ஒரு பள்ளத்தை தோண்டி மேலிருந்து கான்கிரீட்டை ஊற்றி அது அந்த வழித்தடம் வழியாக கீழே பாயச் செய்கிறார்கள். இது புதுமையான விஷயம் அல்ல. தொலைதூர மலைப்பகுதிகளில் சாலைகள் கனரக வாகனங்களுக்கு மிகவும் குறுகியதாக இருக்கும். அப்போது தொழிலாளர்கள் தரையில் நீர்ப்புகா தாள்களை விரித்து கான்கிரீட்டை சரிவில் வழிநடத்தி கீழே செலுத்துகிறார்கள். இதற்கு மற்றொரு வழியும் உள்ளது, கான்கிரீட்டை ஒரு வேனில் ஏற்றி கீழே எடுத்துச் செல்வது. ஆனால் அதற்காக 12க்கும் மேற்பட்ட முறை முன்பின் பயணம் செய்ய வேண்டி வரும். அது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் செயல்திறன் குறைந்த முறையாகும். அவர் ஒரு சிகரெட்டை பாதியாக வெட்டினார், புகைக்க அல்ல. அதன் உள்ளே இருக்கும் சிறிய ஃபில்டரை ஒரு சாமர்த்தியமான சரிசெய்தலுக்காகவே தேவைப்பட்டது. அவரின் கதவு பிழைச்சல் தளர்ந்தபோது அதை 4 திருகு துளைகள் கொண்ட புதியதொன்றால் மாற்றினார். 3 திருகுகள் உறுதியாக பதிந்தன. ஆனால் 4வது திருகு பழுதடைந்த மரத்தில் பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் அந்த திருகை வெளியே எடுத்து பலவீனமான துளையை சற்று பெரிதாக்கி மென்மையான ஃபில்டர் பொருளை அதில் நன்றாக நிரப்பினார். பின்னர் அதற்கு மேல் சூப்பர் குளூ ஊற்றி அதை கடினமாக மாற்றினார். அது உலர்ந்த பிறகு திருகை மீண்டும் உள்ளே திருத்தினார். இம்முறை அது மிகவும் உறுதியாக பதிந்தது. அவர் ஒரு சிகரெட்டை பாதியாக வெட்டினார், புகைக்க அல்ல. அதன் உள்ளே இருக்கும் சிறிய ஃபில்டரை ஒரு சாமர்த்தியமான சரிசெய்தலுக்காகவே தேவைப்பட்டது. அவரின் கதவு பிழைச்சல் தளர்ந்தபோது அதை 4 திருகு துளைகள் கொண்ட புதியதொன்றால் மாற்றினார். 3 திருகுகள் உறுதியாக பதிந்தன. ஆனால் 4வது திருகு பழுதடைந்த மரத்தில் பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் அந்த திருகை வெளியே எடுத்து பலவீனமான துளையை சற்று பெரிதாக்கி மென்மையான ஃபில்டர் பொருளை அதில் நன்றாக நிரப்பினார். பின்னர் அதற்கு மேல் சூப்பர் குளூ ஊற்றி அதை கடினமாக மாற்றினார். அது உலர்ந்த பிறகு திருகை மீண்டும் உள்ளே திருத்தினார். இம்முறை அது மிகவும் உறுதியாக பதிந்தது.